ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தாங்க ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன், ஐபேட், லேப்டாப் எல்லாம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆகிடுச்சு. கிளாஸஸாக இருக்கட்டும் சரி, ஒர்க் ஆகட்டும் சரி, எல்லாமே ஃபோனில், ஐபேட், லேப்டாப்பில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறேன். அதோட டீட்டெயில்டு ரிவ்யூவை பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபோன் அண்ட் ஐபேட் யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்கேன். அதோட இன்ஸ்டலேஷன் ஸ்டெப்ஸ்லாம் அந்த பாக்ஸுக்கு கீழேயே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து மொபைல் அண்ட் ஐபேடை ஹோல்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹோல்டருங்க. பின்னாடி ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டு. இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே லென்த்தாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. எந்த சைட் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். அந்தளவுக்கு நல்லாவே ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஸோ நல்லா திக்னஸாக இருக்குங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் உடையாது. ரொம்ப புவர் குவாலிட்டி பிளாஸ்டிக்குன்னு கூட சொல்ல முடியாது. அந்த மொபைல் ஹோல்டர் இருக்க பின்னாடி இருக்க அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டாண்டை உள்ளே விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஃபிக்ஸிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம். 360 டிகிரிலையும் ரொட்டேஷனில் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா டேர்ன் பண்ணிக்கலாம். எந்த சைட் வேணுமோ அந்த சைட் டேர்ன் பண்ணிக்கலாம். லென்த்தும் நல்லாவே இருக்குது. அந்த திக்னஸ், அந்த ஸ்டாண்டோட திக்னஸும் நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு சீக்கிரம் உடையாது, எதுவும் பண்ணாது, அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. இந்த ரேட்டுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இது லென்த்து பாருங்கள். இதில் நீங்கள் டேபிளில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் டேபிள் இல்லை ஸ்லாபில் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு அதை விட்டுட்டு மேலே அதை இழுத்து விட்டுறணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு உங்களுக்கு லென்த்து கிடைக்குது. ஸோ நமக்கு தேவைங்கிற பொசிஷனில் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா விழவே விழாது. இதில் நீங்கள் இதை மொபைல் ஹோல்டரில் இழுத்தீங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதில் நீங்கள் ஐபேடோ ஃபோனோ எது வேணாலும் நீங்கள் மாட்டிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் வைக்கணுமோ இல்லை எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இந்த இதை ஸ்டாண்டை நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கங்காட்டி திருப்பிக்கலாம். ஹைட்டாக வேணும்னா ஹைட்டை வச்சுக்கலாம், இல்லை ஹைட் கம்மி வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக கழட்டிக்கலாம். திக்னஸும் உங்களுக்கு ஸ்லாபில் வைக்கிறீங்க. இப்போ சப்போஸ் குக்கிங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்லாபில் வைக்கிறீங்கன்னா கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி டேபிள் நல்லா உங்களுக்கு திக்னஸாக இருந்ததுனாலும் நீங்கள் அதில் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் நான் என்ன டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் அண்ட் ஐபேடை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. அது இனிஷியலில் கொஞ்சம் டைட்டாக இருக்குமா என்னன்னு தெரில. அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் இழுத்து கரெக்டாக நீங்கள் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா விழுந்துடும் ஃபோன். ஸோ அதனால் நல்லா இழுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள் கை எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஃபோன் கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. மித்தபடி ப்ராடக்ட்டுக்கு நான் 98% ரிவ்யூ தருவேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது. குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸோ நல்லா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ இருக்கிறது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்க இல்லை ஃபோனை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் இருக்குங்க. ஸோ ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க இந்த ப்ராடக்ட் உண்டான ரிவ்யூ. தேங்க்யூ.